அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோராவின் பயணங்கள் கம்பேர்டு வித் நம் வாழ்க்கையின் பயணங்கள். ஆமாங்க, டோராவின் பயணங்கள்னு ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி. அது குழந்தைகள் பார்க்கறது தான். நிறைய பேர் நம்ம பெரியவங்க கூட பார்த்துருப்போம். அந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அசம்ஷன்ல இந்த வீடியோ. டோராவின் பயணங்கள் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி சொல்லிக்கிறேன். இதுல 2 பேர் இருப்பாங்க, டோரா மற்றும் புஜ்ஜி. டோராங்கிறது தான் மெயின் கேரக்டர். அவங்க கூட புஜ்ஜிங்கிறவங்க வீடியோ முழுக்க, அதாவது அந்த நிகழ்ச்சி முழுக்க பயணம் பண்ணுவாங்க. டோராவும் புஜ்ஜியும் ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்காக தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க பேக் அப்படின்னு சொல்ற பேக்ல கையோட வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல இன்னொன்னு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது போக நட்சத்திரங்கள் கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பவுச் இருக்கும். இந்த ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். இவங்க இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களை எல்லாம் தாண்டி அவங்க எப்படி இலக்குகளை அடையிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கம்பேரிசன் கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா டோரா. டோராங்கிறது தான் இந்த டோராவின் பயணங்களோட முக்கியமான கேரக்டர். அந்த டோராவை நம்ம லைஃப்ல நம்மளா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சொல்றத கம்பேர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு இது புரியும். ஃபர்ஸ்ட் டோராவை நம்மளா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இரண்டாவது முக்கியமான கேரக்டர் டோரா புஜ்ஜில புஜ்ஜி. டோரா மற்றும் புஜ்ஜி, அதனால டோரா நம்மளா கன்சிடர் பண்ணிக்கோங்க. புஜ்ஜி அப்படிங்கிற கேரக்டரை நம்ம காடா கம்பேர் பண்ணிக்கணும். ஏன் காடா கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த டோராவின் பயணங்கள்ல எப்பயுமே டோரா கூட எப்பயுமே ஒரு நண்பனா கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஆள் புஜ்ஜி மட்டும்தான். அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட த்ரூ அவுட் நமக்கு எந்த ஒரு துரோகம் எதுவுமே நினைக்காம என்னைக்குமே பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரே வைப்ரேஷன் காட் மட்டும்தான். அதனால நான் புஜ்ஜியை என்னைக்குமே ஒரு காடா தான் கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டோராவை நம்மளா கன்சிடர் பண்ணிக்கணும். செகண்ட் புஜ்ஜியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது நம்ம காடா. மூணாவது விஷயம், டோரா வச்சிருக்க பேக். இந்த பேக்ல தான் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே கொண்டு போவாங்க. அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வேணும். நம்ம கூட என்னைக்குமே நம்ம கூட இருக்கிற நம்ம காட் வேணும். கடவுள். கடவுள்ங்கிறது நீங்க அம்மா அப்பாவா கூட எடுத்துக்கலாம். அது போக டோராவோட பேக்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையானது. இந்த பயணத்துல, நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு என்ன தேவை? நமக்கு படிப்பு தேவை. நம்மளோட கோலை பொறுத்து அதோட படிப்பின் வகைகள் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கிற பொருள் டோரா பேக் மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைனா கண்டிப்பா C++ ஜாவா தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம படிச்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம இலக்குக்கு தேவையான அனைத்துமே நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் மூணாவது கான்செப்ட். இந்த டோராவின் பயணங்கள்ல நாலாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மேப். அந்த மேப் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு என்ன பயணம் மேற்கொள்றாங்க அப்படிங்கிற கரெக்டான தெளிவான பயணத்திற்கான ஒரு பயண குறிப்பை அது கொடுக்கும். அதே மாதிரி நம்ம டோராவோட மேப் மாதிரியே நம்ம லைஃப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரைட் பர்சன். அதாவது உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலக்கை அடைவதற்கு சரியான வழியில பயணித்து போயிருக்க ஒரு மனுஷர்களை நம்ம ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு அவங்க வழியில பயணிக்கணும். அது யாரா வேணா இருக்கலாம். அந்த ரோல் மாடல் ரொம்ப அவசியம். அவங்க கிட்டதான் நம்மளோட பயணத்திற்கான தெளிவை நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம எப்படி டோராவின் பயணத்துல மேப் கிட்ட போய் நம்ம போறது கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்களோ, நம்ம பயணத்துல நம்ம போற பயணம் கரெக்டா அப்படிங்கறத இந்த ரைட் பர்சனால மட்டுமே கரெக்டா சொல்ல முடியும். அதனால நீங்க கரெக்டா ரைட் பர்சனை சூஸ் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த மேப் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு இலக்க அடைவதற்கு முன்னாடி ஒரு 2 குட்டி இலக்கு சொல்லும். அதாவது நீங்க முதல்ல வேண்டியது இது, 2வது போக வேண்டியது இந்த பிளேஸ், 3வதா நீங்க இந்த இலக்க அடைவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான நம்ம செட் பண்ணி வச்சிருக்க கோலுக்கு நடுவுல சின்ன சின்ன கோல்ஸா நம்மளே ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். அந்த ஸ்ப்ளிட் அப் பண்ண கோல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த கோல், செகண்ட் இந்த கோல். அப்பதான் 3rd கோல் நம்ம பெருசா அடைய முடியும். அப்படிங்கறத நம்மளே ஸ்பிளிட் அப் போட்டு கோல்ஸ்குள்ளேயே சிறிய சிறிய கோலா பிரிச்சு கோல் 1 கோல் 2 நம்ம கோல் 1 கிராஸ் பண்ணி கோல் 2 கிராஸ் பண்ணாதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் கோல் அடைய முடியும். அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம கோலுக்கு தகுந்த மாதிரி கோல்ஸை ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்துட்டு டோராவின் பயணத்துல எப்படி அந்த ஸ்பிளிட் அப் பண்ணி மேப் அடிக்கிறக்கோ நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம எழுதி நம்ம கூடயே வச்சுக்கிட்டு அடிக்கிறக்கா நம்ம எந்த லெவல் வந்திருக்கோங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டோராவின் பயணத்துல மேப் வந்து கோல்ஸ் எங்கெங்க போகணும்னு வழி காமிச்சிருச்சு. இந்த வழியில டோரா போகும்போது என்ன ஆகும், நிறைய ஸ்டார்ஸ் வரும். அந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் கேட்ச் அவுட் பண்ணி அவங்க பேக்குள்ள கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, கடைசியில அவங்க எவ்வளவு நிறைய ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபன்னா எண்ணி பார்ப்பாங்க அந்த எபிசோட்ல. பட் நம்ம லைஃப்ல அந்த ஸ்டார்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் ஹேபிட்ஸ். நம்ம கிட்ட இருக்க குட் ஹேபிட்ஸ் தான் அந்த ஸ்டார்ஸ். நீங்க ஒரு இலக்க நோக்கி பயணிச்சுட்டே போகும்போது நீங்க ஒரு வெறும் கல்லுல சிலை செதுக்குற மாதிரிதான். வேண்டாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேணுங்கிற பாட்டை மட்டும் மைன்யூட்டா செதுக்கிட்டு வருவீங்க. அப்படி செதுக்கும் போது நம்ம கிட்ட வர குட் ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம கூட அப்படியே வச்சுக்கணும். அந்த குட் ஹேபிட்ஸை என்னைக்கும் விடாம நம்ம கூட கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வரணும். அப்பதான் ஃபைனலா அந்த சிற்பமாகட்டும் அந்த கோல்ஸ் ஆகட்டும் அழகா அடைய முடியும். இந்த ஸ்டார்ஸை நான் வந்து கம்பேர் பண்றது ஒரு குட் ஹேபிட்ஸ் கூட. நமக்கு என்னென்ன இந்த பயணத்துல வர ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டே வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, டோராவோட பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு திடீர்னு ஒரு கேரக்டர் வரும், குள்ளநரின்னு. இந்த குள்ளநரி என்ன பண்ணும் அப்படின்னா, டோரா கிட்ட அந்த இலக்க போக விடாம எப்படி தடுக்கலாங்கிறத பிளான் பண்ணி ஏதாவது திருடணும் அப்படின்னு வந்துடும். ஆனா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு இலக்க நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த இலக்க தடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அந்த இலக்க அடைய முடியாத சூழ்நிலைகள் பல நமக்கு உருவாகும். ஆனா அந்த எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணிட்டு மேல வரும் அப்படிங்கறதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல டோரா புஜ்ஜில அவங்க எப்படி அந்த குள்ளநரிய கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல பர்ஃபெக்டா வெளியே வருவாங்க. அவங்க பிளான் பண்ணி குள்ளநரி வரப்போகுது அப்படிங்கறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதை தடுத்து அவங்க வந்து எப்படி கோல் அட்டைன் ஆகுறாங்களோ அதே மாதிரி நமக்கு வர நெகட்டிவிட்டிஸ், நமக்கு வர நிறைய பேரியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை வந்து உடைச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் இந்த குள்ளநரியிலிருந்து நான் சொல்ல விரும்புறது. அடுத்த டாபிக் நம்ம குள்ளநரிக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டோராவின் பயணங்கள்ல அவங்க பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பயணமுக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா, இலக்கு 1 இந்த 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 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன். அந்த ஒரு இடத்த முடிஞ்சதுக்கும் இன்னொரு இடத்துக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும். அதாவது அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் எதுக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கோலை கரெக்டா அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காக வருகிற ஓசை. இதே மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம ஒரு இலக்க முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன இலக்க நம்ம கோலை நோக்கி போட்டு வச்சிருக்க ஒரு சிறிய சிறிய இலக்க கடக்கும் போதும் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா பிறக்கும். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதை எப்பயுமே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் நம்ம சேர்த்து வளர்த்துக்கிட்டே தான் வரணும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, டோராவின் பயணங்கள்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது கடைசியா கோல் அட்டைன் ஆயிடுவாங்க. இவ்வளவு ப்ராப்ளம் குள்ளநரி எல்லாம் தாண்டி வந்து அவங்க கடைசியா அந்த அவங்களோட டெஸ்டினேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த எபிசோட் முடிஞ்சிரும். அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோரா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பகுதியிலேயே சுவாரஸ்யமா இருந்தது என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்க பார்த்த இந்த பயணத்துல உங்களுக்கு எந்த பகுதி மிகவும் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் என்னத்த மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு லைஃப்ல ஒரு கோலை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கோம். கடைசியில அந்த கோல் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்க்கணும். கண்டிப்பா நம்ம பயணம் பண்ணி வந்த வழிகளையும் நம்ம எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கோம், நம்ம எந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இந்த டோராவோட வாக்கியம் வந்து அமையறதா என்னோட திங்கிங்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், டோராவின் பயணங்கள் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நியூவா டோராவின் பயணங்கள் போடுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம என்னைக்கும் ஒரு கோல் செட் பண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த கோல் டிராவல் ஆகி இந்த கோலை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு நியூ கோல் கிரியேட் பண்ணணும். அதாவது அடுத்தடுத்த இலக்குகளை போய்கொண்டேதான் இருக்கும். ஒரு இலக்குகள் போதும் அப்படிங்கிற மனப்பான்மையும், இந்த இலக்குகளோட நம்ம உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையும் யாருக்கும் என்னைக்கும் வரக்கூடாது. அடுத்த கோலை நோக்கி நியூவான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம டோராவின் பயணங்கள் கூடயும் நம்ம லைஃப் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.